இந்த வீடியோவில் கம்பைன் மற்றும் பிரேக் எ பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். கம்பைன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் 4 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டாக இருக்குது. இது அத்தனை ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் கம்பைன் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ செலக்ட் பண்ணுறீங்க, அரேஞ்ச் மெனுவில் கம்பைன் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆயிடும். சைன் ஃபில் பண்ணிக்கிறீங்க. அடுத்து இதுவுமே 3 ஆப்ஜெக்டாக இருக்குது, தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்கு இல்லைங்களா, இதையுமே நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அரேஞ்சில் போயிட்டு கம்பைன் கொடுத்தீங்கன்னா கம்பைன் ஆகிடும். கீழே பார்க்குறீங்களா ஒரு ஆப்ஜெக்ட், இதே போல் இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ப்ளூ கலரும், அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒயிட்டும், அடுத்த ஆப்ஜெக்ட் ப்ளூ கலரும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது செலக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரே வழினா, நீங்கள் பழைய ஆப்ஜெக்டே வச்சுக்கிட்டு எல்லா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அரேஞ்ச் கம்பைன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி கட் ஆகிடும். நீங்கள் ஒரே கலர் மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் பண்ணியிருக்கீங்க ஆப்ஜெக்ட், கம்பைன் பண்ண ஆப்ஜெக்ட் எனக்கு வேண்டாம், திரும்ப பழைய விட எனக்கு சிங்கிள் ஆப்ஜெக்டாகவே வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரேஞ்சில் பிரேக் கர்வ் எ பார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டாக திரும்ப செலக்ட் ஆகி மாறிக்கும். நீங்கள் வேணுங்கிற கலர் மறுபடியும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் மாற்றணும்னா அரேஞ்ச் பிரேக் கர்வ் எ பார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டாக மாறிக்கும். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக திரும்ப மாற்றிக்க முடியும். இதுதான் கம்பைன் பிரேக் எ பார்ட்.